இந்த சாப்டரில் நீங்கள் கிரியேட் பண்ண 3D மாடலிங்க்கு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம், ஸோ லைட்ஸ் சைன் லொக்கேஷன்லாம் எப்படி செலுப்பாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ட்ராயிங்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் ட்ராயிங்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான படத்தை நீங்கள் வரைஞ்சி அதுக்கு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதை பற்றி வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி இதை ஐசோமெட்ரிக்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை நீங்கள் வரைஞ்சிங்க. ஸோ சாலிட்டில் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்கட்டும். ஸோ லென்த் எவ்வளவு ஹைட் எவ்வளவு நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹைட். ஸோ இதுதான் ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் ரியல் டைமாக பார்க்குறதுக்கு விஷுவலைஸில் அதாவது விஎஸ்ங்கிற கீ மூலம் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு தேவையானது ரியலிஸ்டிக், ஸோ ஆர் என்டர். ஸோ 3D ஆப்ஜெக்ட் ஒன்று டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது மேலே வேறு எதுவும் நீங்கள் வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இது ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஆர்இசி. ஸோ இந்த ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ அதே மாதிரி இந்த இதுகிட்ட வேறு ரெக்டாங்கிள் வேணும்னாலும் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த நீங்கள் போட்ட இந்த 2 ரெக்டாங்கிளையும் எக்ஸ்ட்ரூட் மூலியமாக இதை 3D மாடலிங்க்கு மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட கமாண்ட் இஎக்ஸ்டி என்டர். ஸோ இந்த 2 ஸ்கெட்ச் ஸோ டேரெக்டாக சாலிட் மாதிரி தான் பண்ண போகிறீங்க. அதனால் இதோட மோட். ஸோ மோடில் 2 இருக்கும், சர்ஃபேஸ் அண்ட் சாலிட். ஸோ உங்களுக்கு தேவையான சாலிட் அப்படின்னா டேரெக்டாக சாலிட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு கேட்குது. ஸோ இது டேரக்ஷன் பாத் டேப்பர் ஆங்கிள் மூலியமாக ஹைட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட ஹைட். அடுத்தது இந்த லைன்ஸ், அதாவது இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் அதே கமாண்ட் இஎக்ஸ்டி என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இது எவ்வளோ ஹைட் வேணும்னு நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணிங்க. ஸோ 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இல்லை மொத்த பாடிக்கும் எப்படி மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா விஷுவலைஸில் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ள ஐக்கான் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது, அடுத்து உள்ளது அந்த நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியல்ஸை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் கமெண்ட் மூலியமாக எடுக்கிறதுக்கு ஆர்மேட். ஸோ ஆர்மேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி இல்லைனா இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட மெட்டீரியல் லைப்ரரி டேபிள்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது மெட்டீரியல்ஸ் சூஸ் அண்ட் மெத்தட். ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களோ இந்த மெட்டீரியல் மட்டும் தான் இதை ஆட் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணாலும் அந்த மெட்டீரியல் வந்து இங்கே லிஸ்ட்டில் ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் எப்படி அது தெரியணும், ஸோ தம்பிள்ஸ் வியூவில் தெரியணுமா இல்லை லிஸ்ட் வியூவில் தெரியணுமான்னு செட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இது தம்பிள்ஸ் வியூனா இது தம்பிள்ஸ் வியூவில் தெரியும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது உங்களோட மெட்டீரியல் லைப்ரரி. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட ப்ரிவியூ உங்களுக்கு சைடில் ஷோ ஆகுது. ஸோ இதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஹோம்ங்கிற பட்டன் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை புல் டவுன் பண்ணும்போது அதில் ஃபேவரட்டிஸ் அண்ட் லைப்ரரின்னு 2 இருக்குது. ஸோ ஃபேவரட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் ஃபேவரட் மெட்டீரியல் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபேவரட்ஸ் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நோ மெட்டீரியல் இன் திஸ் லைப்ரரி. ஸோ இந்த ஃபேவரட்டிஸில் எந்த மெட்டீரியல் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அடுத்தது ஆட்டோடெஸ்க் லைப்ரரி. ஸோ ஆட்டோடெஸ்க் லைப்ரரியில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இன்பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மெட்டீரியல்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ள மெட்டீரியல்ஸ் செராமிக், கான்க்ரீட், ஃபேப்ரிக், ஃபினிஷ்னு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃப்ளோரிங் வேணும்னா ஃப்ளோரிங். ஸோ அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் சம்மந்தமாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சைடில் கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு லிக்விட் வேணும் அப்படின்னாலும் லிக்விட் மெத்தடில் கிரியேட் ஆகலாம். ஸோ ஸ்டீல். ஸோ இங்கிட்ட காமிக்கிற இந்த ப்ரிவியூ உங்களுக்கு வேறு மெத்தடில் காமிக்கணும். ஸோ இதோட செட்டிங்கை மாற்றுறதுக்கு இங்கே உள்ள இந்த செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் உள்ள லைப்ரரி, அடுத்த ஃபேவரட்டிஸ். ஸோ இந்த இடத்துல ஃபேவரட்டிஸ் தான் காமிக்கணும் அப்படின்னா ஃபேவரட்டிஸ் காமிக்கும். ஸோ ஆட்டோடெஸ்க் லைப்ரரிங்கிறது அதில் உள்ள டிஃபைன் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இதில் ஆட்டோடெஸ்க் லைப்ரரி. ஸோ இங்கே வியூ டைப். ஸோ வியூ டைப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக இங்கே ப்ரிவியூ அமைக்கிற இந்த ஐக்கான் எப்படி தெரியணும். ஸோ தம்பிள் வியூவாக தெரியணுமா இல்லை லிஸ்ட் வியூவில் தெரியணுமா இல்லை டெக்ஸ்ட் வியூவில் தெரியணுமான்னு பார்த்துக்க போகிறோம். ஸோ தம்பிள்ஸ் வியூங்கிறது இதுதான் தம்பிள்ஸ் வியூ. ஸோ அடுத்து உள்ளது லிஸ்ட் வியூ. ஸோ இதோட நேம் மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகி சைடில் சின்ன ஐக்கான்ஸாக தெரியும். ஸோ இதுமே வேணாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உள்ள டெக்ஸ்ட் வியூ. ஸோ டெக்ஸ்ட். ஸோ எந்த ஐக்கான் இல்லாமல் அவரோட டீட்டெயில்ஸ், நேம், டைப் அண்ட் கேட்டகரி மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இது மூலம் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தம்பிள்ஸ்லேயே செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து உள்ளது இதை ஷார்ட். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இல்லை இந்த ப்ரிவியூ காமிக்கிற ஒவ்வொரு கேட்டகரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டராக ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ஆர்டர் எப்படி இருக்கணும், ஸோ நேம் வைஸாக இருக்கணுமா இல்லை டைப் வைஸாக இல்லை மெட்டீரியல் கலர் வைஸாக இருக்கணுமான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ நேம் வைஸுங்கிறது உங்களோட ஆல்ஃபாபெட் நேமில் கிரியேட் ஆகுது. ஸோ டைப். ஸோ இதோட கலர் பேஸ் பண்ணி இதோட டைப் என்ன டைப்போ அது மாதிரி இது கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது மெட்டீரியல் கலர். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் படி நீங்கள் அதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஞ்ச் படி இதை ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ கேட்டகரிங்கிறது சைடில் உள்ள கேட்டகரி வைஸாக இது கிரியேட் ஆகும். ஸோ நேம்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நேம் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ அடுத்தது
ஸோ இந்த தம்பிள்ஸ் வியூ. ஸோ இந்த தம்பிள்ஸ் வியூவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 16x16. ஸோ இந்த ஐக்கானோட சைஸ் 16x16. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னா ஸோ அடுத்த வேரியஸ் 24x24ன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட சைஸ் இது 24, இது 24. ஸோ again 32x32 இருக்கும். ஸோ அடுத்தது எப்போயுமே 64 நீங்கள் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ரிவியூ பார்க்கறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த செராமிக்ஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் எங்கள் ப்ரீவியஸில் தெரியும். அது வேணுங்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் இந்த டாக்குமெண்ட் மெட்டீரியல்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே ஹோல்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கிறப்ப இதை விட்டிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் இதில் ஆட் ஆயிரும். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு இந்த டபுள்ஸ் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த மெட்டீரியல் சைஸ் எப்படி மாற்றுறது, ஸோ வேறு எதுவும் கலர் சேஞ்ச் பண்ணலாம்னு அதெல்லாம் அந்த மெட்டீரியல் எடிட் லைப்ரரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல் எடிட் லைப்ரரிக்கு எப்படி போகிறது அப்படின்னா ஒரு மெட்டீரியலை கிளிக் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மெட்டீரியல் லைப்ரரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை பற்றி எடிட் பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் அப்பியரன்ஸ் 2 பார்ஸ் இருக்கும். ஸோ அப்பியரன்ஸில் இந்த இது எப்படி தெரியணும், என்ன கலரில் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நேம். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட நேமை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை மாற்றிக்க முடியும். ஸோ செராமிக். ஸோ இது என்ன டைப், ஸோ செராமிக்கில் நீங்கள் எடுத்ததுனால இந்த செராமிக் டைப்பில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஸோ காங்கிரீட் எடுத்துருந்தீங்கன்னா இதோட நேம் காங்கிரீட்னு செட் ஆகிருக்கும். செராமிக்னு செட் ஆனதுக்கப்புறம் இது என்ன கேட்டகரியில் இருக்கணும், ஸோ என்ன மெத்தடில் இது செட் ஆகணும்னு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபினிஷிங் லெவல். ஸோ இதோட ஃபினிஷிங் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதில் இந்த ஆப்ஷன் மூலிமா செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கிளாஸ். ஸோ இந்த மெட்டீரியலோட சைஸஸ் இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா மாற்றிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு மாடலை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்க போகிறோம். ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டோனில் இந்த சைஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த சைஸ் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நேராக வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடும். ஸோ என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெட்டீரியல்லாம் இதில் கண்டிப்பாக சேர்ந்துடும். டேரெக்டாக நீங்கள் எடுத்து இதில் வச்சிங்க அப்படின்னா நான் பின்னாடி யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதோட சைஸஸ் உங்களுக்கு எல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சைஸஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதே தான். இதை டபுள் கிளிக், அது எடிட் மெட்டீரியல் டேபிள்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் இதோட நேமை உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்டோன் இன்னும் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த என்ன நேமில் இருக்கோ அந்த நேம் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே டெக்ஸ்சர் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்சரை யூஸ் பண்ணி உங்களோட சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த இமேஜின் இருக்கிற இந்த டெக்ஸ்டரை கிளிக் பண்ணும்போது ஒரு சைஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், சைஸஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதான் சைஸஸ் எடிட் டூல் பார். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்டரோட சைஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைஸ். ஸோ டிஃபால்ட்டாக இது இருக்கிறது 36 டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்டரோட பிரைட்னஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமானா முடியும். ஸோ இந்த பிரைட்னஸ் ஸோ ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஸோ இதான் ரேஞ்ச். ஸோ இந்த பிரைட்னஸ் எப்படி தெரியுங்கிறத இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெர்ட் இமேஜ் அப்படிங்கிறது இதோட ரிவர்ஸ் இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் இது அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்குன்னு பார்த்து அதோட ஆப்போசிட்டை உங்களோட செட் பண்ணிட முடியும். ஸோ அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த டெக்ஸ்டரை நீங்கள் சம் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், ஸோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் எப்போ வரும்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ங்கிற ஆப்ஷனை புல் பண்ணும்போது கிரியேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பொசிஷன், ஸ்கேல், ரிப்பீட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது உங்களோட டெக்ஸ்ட்டை, அதாவது நீங்கள் எந்த ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணீங்களோ அந்த ஃபேஸில் எக்ஸ் டேரக்ஷன்லையும் ஒய் டேரக்ஷனால் மூவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ரொட்டேஷன் தேவை அப்படின்னா அந்த ரொட்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த பொசிஷனுங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதோட சைஸை கம்மி பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் ஸ்கேல். ஸோ டிஃபால்ட்டாக இருக்குது 36. ஸோ இந்த சைஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ 36 அப்படிங்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா உங்களோட சைஸை இதோட கம்மியாக செட் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 5. ஸோ உங்கள் சைஸ் இங்கே 5க்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ எகெயின் நீங்கள் மாற்றி பாருங்கள். ஸோ சைஸ் 3ன்னு மாத்திரம் 3 என்டர். ஸோ நீங்கள் வித்து என்ன கொடுக்குறீங்களோ அதே தகுந்தப்போ இந்த ஹைட் மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த லிங்கேஜ். ஸோ கிளிக் எடுத்து விட்டேன்னா இதுக்கு தனியாக மாற்ற போகிறீங்க. ஸோ லிங்க் கிளிக் பண்ணுறது மூலியமா ஸோ வித் எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ அதே ஹைட்டு தான் இங்கேயும் டெவலப் ஆகும். ஸோ இங்கே 10. ஸோ உங்கள் சைஸ் உங்களுக்கு மாறிட்டு ஸோ டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்காண்டி நான் ஒரு 3ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ 3. ஸோ உங்களோட வித்தும் 3 ஹைட்டும் 3 ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த வேலைஸ் அப்படியே ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த வேலைஸ் எப்படி ரிப்பீட் ஆகணும், ஹரிசாண்டல் வைஸாக ரிப்பீட் ஆகணுமா இல்லை வெர்டிகல் வைஸாக ரிப்பீட் ஆகணுமா. ஸோ டைல்னு தனியாக திரும்பிடும். ஓகே. ஸோ உங்களை இந்த இடத்துல அதாவது இந்த எடிட் டைமென்ஷன் டூல் பாரில் வந்து உங்களோட பொசிஷனை மாற்றிக்கலாம். இந்த பொசிஷனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ரொட்டேஷனையும் மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்கேலில் எக்ஸ் வேல்யூ அதாவது வித்துலையும் ஹைட்லையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ரிப்பீட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல்.
ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக தான் உங்களோட சைஸஸ் எடிட்டர் டூல் பார் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அடுத்து உள்ளது ஃபினிஷ். ஸோ இது அன்ஃபினிஷின் மாதிரி தெரியணுமா, ஸோ உங்களோட லுக்கிங் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு அது செட் பண்ணுறது இந்த ஃபினிஷ் டூல் பார். ஸோ இந்த அப்பியரன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கணும், ஃபஸ்ட் உள்ளது பாலிஷ், க்ளோசி, மேட், அன்ஃபினிஷ்ங்கிற 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாலிஷ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு பாலிஷ் பண்ணது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். அன்ஃபினிஷ்டு பண்ணது மாதிரி இது கிரியேட் ஆகும். ஸோ இதில் உள்ள ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணதுமே காமிக்கணும் எக்ஸாக்டாக. ஸோ அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பாலிசி கிரானைட், ஸ்டோன் வால், க்ளோசி மார்பிள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாலிசி கிரானைட் ஆப்ஷன்னா ஸோ இந்த ஆப்ஷன் இந்த கிரானைட்டை பாலிஷ் பண்ணது மாதிரியும், ஸ்டோன் வால் இது எக்ஸாக்டாக ஸ்டோன் வால் மாதிரி தெரியும். ஸோ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அமௌண்ட்டை இங்கே மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணும் க்ளோசி மார்பிள்ஸ். ஸோ இதான் மார்பிள்ஸ். ஸோ இந்த டைப்பில் எதாவது சப்டைப் இருந்துச்சு அப்படின்னா இந்த அன்ஃபினிஷ்டு ஸ்டேட்லையும் இந்த டைப்லையும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே உள்ள டைப் அப்படிங்கிறது இதோட சப்டைப். ஸோ பாலிசி கிரியேட் பண்ணிக்கிறேன், அதோட அமௌண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இங்கே உள்ளது ரிலீஃப் பேட்டர்ன். ஸோ ரிலீஃப் பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு பேட்டர்ன்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதான் இந்த ரிலீஃப் பேட்டர்ன். ஸோ இதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இடையில உள்ள அந்த லைன்ஸ் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும். ஸோ இதோட சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இந்த டெக்ஸ்ட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றிக்க முடியும். கேன்சல். ஸோ கடைசியாக உள்ள டின்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த டெக்ஸ்ட்டோட கலர், ஸோ இதோட ஃபார்மேட் ஆகும், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கோ அது மாதிரி ஃபார்ம் ஆயிரும். பட் அது என்ன கலரில் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டின்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டின்ட்டுங்கிற ஆப்ஷன் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட் கலரில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ வேறு எதுவும் கலர் மாற்ற போகிறீங்க, இந்த கல்லோட கலர் வேறு அப்படின்னா இந்த டின்னுங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன கலர், ஸோ டிஃபால்ட்டாக உள்ளது பிளாக் கலர். ஸோ அந்த பிளாக் கலர் உங்களுக்கு தேவையில்லை, நாமளாக நீங்கள் வேறு கலர் செட் பண்ண போனால் இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கலர் டூல் பார் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கலர் டூல் பாரில் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் தேவைன்னா இந்த கலர் ஓகே கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரிவ்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாடிக்கும் நீங்கள் செப்பரேட் கலர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டையர் பாடிக்கும் உங்களுக்கு கலர் ப்ளேஸ் பண்ண வேண்டாம், ஒரு சிங்கிள் ஃபேஸுக்கு நீங்கள் கலர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாலிட் எடிட்டிங்கிற டூல் பார் மூலியமாக இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் எடிட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது கலர். ஸோ அது எதில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபேஸில். ஸோ ஃபேஸ் என்டர். ஸோ இதில் மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போங்க. ஸோ எந்த ஃபேஸை கலர் ஆட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸு, ஸோ இந்த 2 ஃபேஸும் கிளிக் பண்ணிடுறீங்க, என்டர். ஸோ மெட்டீரியல் நேம், ஸோ உங்களுக்கு ஒரு நேம் என்ன நேமில் நீங்கள் மெட்டீரியல் கிரியேட் பண்ணீங்களோ அந்த நேம் வைஸ் நீங்கள் மெட்டீரியல் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு லேயர் மூலியமாவோ இல்லை நேம் மூலியமாவோ இந்த லேயரை அதாவது மெட்டீரியலை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ எஸ்கேப். ஸோ மெட்டீரியல் லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பேர் ஸ்டோன். ஸோ சாலிட் எடிட். ஸோ இதில் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸில் மெட்டீரியல்ஸ், ஸோ எந்த ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஃபேஸை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ், ஸோ பேக்கில் உள்ள 2 ஃபேஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ என்டர். ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்க 2 ஃபேஸ்லையும் எந்த நேம் உள்ள மெட்டீரியல் உங்களுக்கு அப்ளை ஆகணும், இல்லை எந்த லேயர் படி உள்ள இந்த மெட்டீரியல் அப்ளை ஆகணும்னு தனித்தனியாக கேட்கும். ஸோ இது உங்களோட நேம் தெரியும், ஸ்டோன்னு செட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன சைஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிங்களோ அந்த சைஸ் இங்கே ஆக்சுவலாக ரெடி ஆகும். ஸோ ஸ்டோன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணும்போது ஸோ அந்த லைப்ரரியில் என்ன நேமில் நீங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதில் மெட்டீரியல் நீங்கள் ஆட் மட்டும்தான் உங்களால் டேரெக்டாக அதாவது சாலிட் எடிட்டிங்கிற கமெண்ட் மூலியமாக ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போனால் ஃபஸ்ட்டே இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் ஃபேஸில் கொடுத்துட முடியும். ஸோ டைப் பண்ணி பார்த்தா நீங்கள் எந்த ஃபேஸ் ஆட் பண்ணீங்களோ அந்த ஃபேஸில் மட்டும் தான் உங்களோட மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கு. ஸோ எகெயின் மெட்டீரியல் டேப்ஸுக்கு போகிறேன். ஸோ இது மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களாக ஒரு மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள லாஸ்ட் ஐக்கான், ஸோ இந்த ஐக்கான் மூலியமாக உங்கள் லைப்ரரியை நீங்கள் ஓப்பன் பண்ணவும் ஸோ புதுசாக ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு தனி லைப்ரரி நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, இல்லை நீங்களாக ரெடி பண்ண ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் ஒரு தனி லைப்ரரி நீங்கள் போட்டு போகிறீங்கனாலும் போட்டுக்கலாம். ஸோ கிரியேட் நியூ லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரியோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைல்ஸ் நேம் என்ன நேமில் இந்த லைப்ரரி சேவ் ஆக போகுதுன்னு செட் பண்ணி இந்த இதை சேவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ லைப்ரரி எப்போவுமே ADSKLIBங்கிற நேமில் தான் சேவ் ஆகும். ஸோ லைப்ரரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைப்ரரி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அந்த லைப்ரரிக்குள்ளே புதுசாக ஒரு கேட்டகரி அதாவது இந்த மாதிரி லிக்யூட் கிளாஸுங்கிற புது கேட்டகரி உருவாக்குறது, ஸோ தேவையில்லா கேட்டகரி டெலிட் பண்ணுறது. ஸோ இந்த லைப்ரரிக்கோ இல்லை அந்த கேட்டகரிக்கோ நேமை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ அடுத்தது நீங்கள் புதுசாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கிரியேட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி இது ஆரம்பிக்கணும்? ஸோ செராமிக்கை எடுத்து அதுலேருந்து சில மாடிஃபிகேஷன் நான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா செராமிக் எடுத்துக்கலாம். ஸோ கான்கிரீட். ஸோ எந்த பேஸையும் நான் எடுத்துக்கல, புதுசாக ஜென்ரிக்காக ஒரு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி எல்லா செட்டிங்ஸையும் நீங்களே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நியூ ஜென்ரிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஜென்ரிக் மெட்டீரியல்ஸ் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ டிஃபால்ட் ஜென்ரிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த நேம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எடிட். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷனில் நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷன் அந்த எடிட் டூல் பார் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் வேறு எதுவும் மாற்றினாலும் மாற்றிங்க. ஸோ இது பிக்சர் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரிக்னு நேமில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கு. ஸோ கலர். ஸோ இதுக்கு வேறு எதுவும் கலர் நீங்கள் தனியாக செட் பண்ண போயினாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன கலர்? இந்த க்ரீன் கலரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸ் நீங்கள் எந்தெந்த ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸில் இதுமாதிரி டெக்ஸ்டர் அப்ளை ஆகணும். ஸோ இந்த டெக்ஸ்டர் அப்படிங்கிறது இதை பொறுத்தவரை ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் உங்களோட ஃபேஸில் கிரியேட் ஆகிடும். ஸோ எந்த ஃபேஸில் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பிக்சர் எங்கே இருக்குது? ஸோ தேவையான பிக்சரை எடுத்து செட் பண்ணிக்கலாம். ஓப்பன். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்லோட் ஆகுது இந்த பிக்சர்ஸ். ஸோ இதோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷன் மூலிமா அதை பொசிஷன், அதாவது ஒரு ஃபேஸில் சேவ் பண்ணதுக்கப்புறம் சில சம்திங் மூவ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷனையும், ஸோ அதை பெருசு பண்ணுறதோ சின்னது பண்ணுறதோ ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3ன்னு டைப் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு 7ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கீழேயும் 7 மேலேயும் 7க்கு இது அப்ளை ஆகிட்டு. ஸோ இங்கே உள்ள ரிஃப்ளெக்டிவிட்டி, டிரான்ஸ்பரன்சி, கட் அவுட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலிமா இந்த டெக்ஸ்டரை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ரிஃப்ளெக்டிவிட்டிங்கிற டிக் பண்ணிங்கன்னா ஸோ அவ்வளோ ஆப்ஷன். ஸோ டேரக்ட் அப்ளிகேண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ அளவு ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இந்த பிக்சர் வேறு ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் மெத்தடில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆங்கிளாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப இந்த ரிஃப்ளெக்டிவிட்டியை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ண இந்த டெக்ஸ்டரை ஒரு டிரான்ஸ்பரன்சி ஷேப்பில் காமிக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. ஸோ எவ்வளோ நம்ம டிரான்ஸ்பரன்சி காமிக்க போகிறீங்க? ஸோ ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. டிரான்ஸ்பர் கம்மி பண்ண இது சுத்தமாக மறைஞ்சிடும். ஸோ நீங்கள் வேறு இமேஜை வச்சு இதே டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜ் ஃபேட் நீங்கள் அப்ளை பண்ணி டெக்ஸ்ட்டை மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த உங்கள் டிரான்ஸ்பரன்சின்னு தேவையில்லை அப்படின்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ கட் அவுட்ஸ். ஸோ வேறு எதுவும் இமேஜை இது மேலே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கட் அவுட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணுறது இந்த பிக்சர் தனியாக ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கட் அவுட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சர்ஸ் இருக்கும், இந்த பிக்சர்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டு பிக்சர்ஸும் ஒரே டயத்தில் மிங்கிளாகி வரணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரை ஜென்ரிக்லையும் ரெண்டாவது பிக்சரை கட் அவுட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ திரும்பி தேவையில்லை இல்லை சைஸை மாத்திரம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உங்களால் சைஸை மாற்றிக்க முடியும். தேவையில்லை அப்படின்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணும்போது ரெண்டு பிக்சர் இருக்கும், அன்டிக் பண்ணும்போது அந்த வெலஸ் டூலில் ஜென்ரிக் பிக்சர் மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். அடுத்து பம்ப். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக வேறு பிக்சரை ஆட் பண்ணி அதுக்கு நீங்கள் ரிஃப்ளெக்டிவிட்டி, டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணி இந்த பிக்சரை உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ எகைன் நிறைய பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சரோட சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் ரெண்டு பிக்சர் சேம் பிக்சராக இருக்கும். ஸோ கீழே உள்ள பிக்சர் நார்மலாகவும் இந்த பிக்சர் உங்களுக்கு கலராகவும் தெரியும். உங்களோட எஃபெக்ட்னஸ் இங்கே தெரியுது. இதை மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டு பிக்சரை யூஸ் பண்ணி ஸோ ஒரு பிக்சரை வாட்டர் மார்க் மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னாலும் இந்த பம்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி காமிச்சிக்க முடியும். இந்த பம்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக எந்த பிக்சரை உள்ளே கொண்டு வந்தீங்களோ அதோட கலரை மாற்றுறதுக்கு டின்னுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் பேசிக்காக அது அவுட்லைட் எல்லாமே என்ன கலர் இருக்கணுமோ அதை செட் பண்ணிங்க. ஸோ இந்த கலரில் வால் வேணும், அந்த பிக்சர் அது சேம் கலர்லேயே இருக்கட்டும். ஓகே. ஸோ நீங்களாக ரெடி பண்ண ஒரு பிக்சரை இந்த ஃபேஸ்லேயோ இல்லை வேறு ஃபேஸ்லேயோ ஆட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டீரியல் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஃபேஸில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சாலிட் எடிட்டிங், சாலிட் எடிட், என்டர். ஸோ எந்த ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. ஃபேஸுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி என்டர். ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ். ஸோ எந்த மெட்டீரியல் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க? ஸோ என்டர். டாப் ஃபேஸில் ஆட் பண்ண போகிறோம், என்டர். ஸோ பிக்சரோட நேம், அதாவது மெட்டீரியல் நேம் இல்லை லேயர்னு செட் பண்ணி கேட்குது. நீங்கள் செட் பண்ணிக்கிறது பிக்சர், என்டர். ஸோ நீங்கள் ரெடி பண்ண ஃபைல் உங்களோட டிரான்ஸ்பரன்சி பொசிஷனுக்கு தகுந்தாப்பில் இது மாறிடும். ஸோ இதை இப்போ கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அந்த டெக்ஸ்டில் உள்ள பொசிஷனிங். ஸோ என்டர். திரும்பி ஆர்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக உள்ளே போகிறோம். ஸோ இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக். ஸோ திரும்பி இதை பொசிஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டெக்ஸ்டைலில் டபுள் கிளிக்.
ஸோ இது இங்கே ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கீழே பொசிஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவு இதை பொசிஷன் பண்ணணும், ஸோ ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ 6 இல்லை 5 என்டர். ஸோ அந்த பிக்சர் உங்களுக்கு 5 ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த இதில் 2 கார் இருக்குது. ஸோ இதை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ண போகிறீங்க, எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ 0.5. ஸோ இதை நீங்கள் ரிவர்ஸில் போகணும். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் 0.5 கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா எக்ஸில் பாசிட்டிவ் உள்ளது இந்த சைடு. ஸோ ரிவர்ஸில் போகிறதுக்கு இட்டு உள்ள -1. ஸோ நீ அப்ளை பண்ண பிக்சரை உங்களோட ஃபேஸை யூஸ் பண்ணி இதை ஓரியன்டேஷனையோ இல்லை பொசிஷனையோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதே மெட்டீரியல் நீங்கள் பேக் சைடு ஆட் பண்ணாலும் ஃபேஸ், அதாவது சாய்ட் எடிட்டிங்கிற கமெண்ட் மூலியமாக டேரெக்டாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதில் தேவையில்லாத மெட்டீரியல்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக். ஸோ இங்கே உள்ள பர்ச் ஆல் அஞ்சு யூஸ்டு, இங்கே ஆட் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் எதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலையோ அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் இங்கே தேவையில்லை அப்படிங்கிறப்ப பர்ச் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அந்த குளோபல் அப்படிங்கிறதையும், ஸோ அடுத்து உள்ள அந்த இன்னொரு பிக்சர்ஸையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலை. அதனால் அதாவது அன்யூஸ்டு பிக்சர்ஸ் இதில் ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி இந்த லைப்ரரி உள்ள மெட்டீரியல்ஸை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ் உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் சேர்க்குறேன். ஸோ இதை கிளிக். ஸோ இந்த என்டையர் பாடி ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே. ஸோ இல்லை அந்த ஃபேஸில் மட்டும் தான் இந்த மெட்டீரியல் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது சாலிட் எடிட்டிங். சாலிட் எடிட் என்டர். ஸோ எந்த ஃபேஸ் எஃப் என்டர். ஸோ இதில் உள்ள மெட்டீரியல்ஸ் ஏ. அடுத்தது இது கீழே உள்ள ஃபேஸில் மாற்றிக்க போகிறோம் இந்த ஃபேஸ். இதோட நேம் உங்களுக்கு தெரியாதனால இந்த நேமை இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நேம் தெரியலை, பட் உங்களுக்கு எந்த லேயர்னு தெரியுதுன்னா அந்த லேயர் வைஸ் உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்மேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸோ இதோட பேரை உங்களால் மாற்றிக்கலாம். ஸோ ரீநேம், ரைட் கிளிக். இது எடிட் பண்ணக்கூடியது. இது எந்த மாதிரி செட்டிங்கை இன்னொரு மெட்டீரியல்ஸுக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும், அதாவது டூப்ளிகேட் ஒன்று உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ரீநேம்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை மாற்றிக்க போகிறோம். info 1 நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியலாம் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் இதை ட்ராக் பண்ணினா போதும். ஸோ என்டர்டெயின்ட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இதுவும் பிடிச்சிருக்குன்னா இதை நீங்கள் லைப்ரரியில் சேர்க்கலாம். அதாவது உங்களோட ஃபேவரட்டிஸில் சேர்க்கறதுக்கு ரைட் கிளிக். ஸோ அதில் ஆட் டு. ஸோ ஆக்டிவில் உள்ள ஃபேவரட்டிஸ் இல்லை ஆக்டிவ் டூல் பேர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபேவரட்டிஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலியமாக ஸோ இந்த மெட்டீரியல் உங்களோட ஃபேவரட்டிஸில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் ஆட் பண்ணிப்போம் ஃபேவரட்டிஸ். ஸோ நீங்கள் ஆட் பண்ண ஃபேவரட்டிஸ் எங்கே போய் எடுக்கிறது, ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் ஸோ ஃபேவரட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அது மட்டும் இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை திரும்பி நீங்கள் ஃபேவரட்டிஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக். ஸோ அதுக்கப்புறம் இல்லை டெலிட். ஸோ இந்த மெட்டீரியல் மட்டும் தான் உங்களோட ஃபேவரட்டிஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணதால 2 மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பர்ச் ஆல். ஸோ பட் 2 மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது குளோபலுங்கிற இந்த நார்மல் சைஸ் ஒன்று, ஸோ ஸ்டோனுங்கிற இந்த ஆப்ஷனு, இந்த பிச்சுங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தவிர மற்ற எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை ஒட்டுமே காமிக்கலாலும் ஸோ கிளாஸுங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ கிளாஸிங். ஸோ இந்த கிளாஸ். ஸோ இதுமாதிரி கிளாஸ் ட்ரான்ஸ்பரன்சி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படி வந்து கிளாஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸ். ஸோ இந்த பேலட். ஸோ ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை அது கிளாஸ் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். ஸோ பெயிண்ட், பிளாஸ்டிக், ரூஃபிங்கிற எல்லா ஆப்ஷனும் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வுட். ஸோ வுட்டில் எந்த வுட் க்ரியேட் ஆகணுமோ அதை செட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வுட் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி வுட். இதை எடிட் பண்ணுறது மூலியமாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இதோட கலர்ஸ், இதோட ரெஃப்ளெக்டிவிட்டி, ட்ரான்ஸ்பரன்சி எல்லாத்தையும் உங்களால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வுட்டோட கலரையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வுட் இந்த கலரில் தேவையில்லை, இந்த கலரில் வேணும், கலர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட சைஸஸ், அதாவது டெக்ஸ்டோட சைஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ 10x10 வேண்டாம், ஸோ ரொம்ப கம்மியாக வேணாம், நிறைய சின்ன சின்ன சர்ஃபேஸாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விசுவலைஸுங்கிற டூல் பாரில் ஃபஸ்ட்டு பார்த்து மெட்டீரியல்ஸ், அடுத்து உள்ளது இந்த மெட்டீரியலோட எடிட். ஸோ டெக்ஸ்டர் எப்படி எடிட் பண்ணலாம், ஸோ அந்த டெக்ஸ்டர் தெரியணுமா வேண்டாமான்னு இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த மெட்டீரியல்ஸ் கலர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும், பட் அது உள்ள டெக்ஸ்டர் தெரிய வேண்டாம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டரை ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டுமே ஆஃப். ஸோ நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதில் என்ன மெட்டீரியல்ஸ் தெரிய வேண்டாம், நார்மலாக நீங்கள் கிரியேட் பண்ண சாலிட் மாடலிங்கே தெரியட்டும் அப்படின்னா அந்த கலர்ஸ், அதாவது குளோபல் கலர்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் ஆன் ஆகணும், பட் டெக்ஸ்டர் ஆஃப் ஆகணும்.
ஸோ இதில் அடுத்து உள்ளது ரெண்டுமே ஆன் ஆகும். ஸோ மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் ரெண்டுமே ஆன் ஆகும். ஸோ கீழே உள்ள மெட்டீரியல்ஸ் ஆப்ஷனில் ஒரு மெட்டீரியல் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளை பண்ண மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ரிமூவ் மெட்டீரியல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் உள்ள யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸும் தேவையில்லை. ஸோ இதை கிளிக் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகும், இது கிளிக் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் ரிமூவ் மெட்டீரியல்ஸ். ஸோ அட்டாச் பை லேயர். ஸோ ஒரு மெட்டீரியல் நீங்கள் லேயர் வைஸ் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா இதை அட்டாச் பை லேயர்லாம் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இத்தனை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இந்த மெட்டீரியல்ஸ் குளோபல் பிக்சர் ஸ்டோங்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் ஏதாவது லேயரில் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ குளோபலுங்கிற ஒரு லேயர் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்காண்டி லேயர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஹோமில் லேயர். ஸோ புதுசாக ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ லேயர் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உள்ள நியூ லேயர் மேட்னு செட் பண்ணி ஓகே. ஸோ இந்த மேட் அப்படிங்கிற லேயரில் உங்களோட மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் தேவையோ அங்கே லேயர் மூலிமா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விசுவலைஸ். ஸோ மெட்டீரியல்ஸில் உள்ள அட்டாச் பை லேயர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிக்சர் வேணும் அப்படின்னா ட்ராக் பண்ணி ஸோ எந்த லேயருக்கு வேணும், இந்த லேயருக்கு வேணுமா இல்லை இந்த லேயருக்கு வேணுமா. ஸோ இந்த லேயருக்கு இந்த மெட்டீரியல் வேணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள லேயர் குளோபுங்கிற மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ திரும்பி நீங்கள் ஆட் பண்ண இந்த டெக்ஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்மா. ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த லேயருக்கு அப்ளை பண்ண இந்த மெட்டீரியல் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு பாடிக்கோ இல்லை ஒரு ஃபேஸுக்கோ மெட்டீரியல் அப்ளை பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து எப்படி அதை ரெண்டர் பண்ணலாம், ஸோ லைட் சன்லைட்லாம் எப்படி அப்ளை பண்ணி ரெண்டர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.